அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கிரகங்கள், அதாவது கிரகணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை சொல்கிறேன். இப்போ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சூரிய கிரகணம் உடல்நிலையும், சந்திர கிரகணம் மனநிலையிலையும் பலவித பாதக விளைவுகளை ஏற்படுத்தும். இவற்றுக்கு மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள் கூட விதிவிலக்கல்ல. கிரகண காலம் மானிடர்களுக்கும் மட்டுமின்றி தேவர்களுக்கும், கந்தர்களுக்கும், பித்திருர்களுக்கும் கூட முக்கியமான புண்ணிய காலம் என புராண நூல்கள் ஆதாரத்துடன் விளக்குகின்றன. கிரக நேரத்தில் சாப்பிடக்கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது. காரணம், கிரகண காலத்தில் உடல் உறுப்புகளும் இந்திரங்களும், அதாவது எந்திரங்கள் பாதிக்கப்படுவதால் இத்தகைய கட்டுப்பாடு அவசியம் என ஆயுர்வேத வைத்திய நூல்களும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அந்த நேரத்தில் மனமும் பாதிக்கப்படுவதால் தவறான எண்ணங்களை தவிர்ப்பதும், ஆன்மீக எண்ணங்களை மட்டுமே மனதில் கொண்டிருப்பதும் நல்லது என நமது சாஸ்திரம் தெரிவிக்கிறது. மற்றும் கர்ப்பிணி பெண்களின் உடலையும் ஊடுருவி சென்று கர்ப்பத்தில் மிக மிக பாதுகாப்பாய் வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தையின் அவயங்களையும் கடுமையாக பாதிக்கும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் சூரியன் வெளிப்படுத்துகிறது. கிரகண காலத்தில் அதுபோல டைமில் கர்ப்பம் தரித்துள்ள பெண்கள் வீட்டுக்குள்ளேயே உடலில் வெளிச்சம் எதுவும் படாமல் இருந்து காத்து கொள்ள வேண்டும். அந்த சிசுக்கு அப்பதான் நல்லது. கிரகண காலத்தை புண்ணிய காலமாக நமது புராண நூல்கள் கூறுகின்றன, கருத்தில் கொள்ளுங்க. பல யுகங்களும் வாழ்ந்து அவதார புருஷர்கள் கூட கிரகண நிகழும் காலத்தை புண்ணிய காலமாக ஏற்று புனித காரியங்களில் ஈடுபட்டுள்ளனர். அக்காலத்தில் உபதேசம் பெறும் மந்திரம் சித்தி அளிக்கும். அதாவது அந்த மந்திரத்தை கிரகணத்துக்கு பிறகு நெடுங்காலம் வரை எப்போதும் உச்சரித்தாலும் உடனடியாக பலன் தரும் என்று முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சூரிய கிரகணம் பிடிக்கும் போது, சந்திர கிரகணம் விடும்போதும் புனித நீராடி நம் மறைந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் முதலியவற்றால் பூஜை செய்ய வேண்டும். அப்பூஜையில் பலனை சூரிய பகவான், அதாவது அந்த பூஜையின் பலன் சூரிய பகவானும் சேர்கிறார். அதனால் மகிழ்ச்சியடைந்து முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்று கருட புராணம்